பட்டன் செட் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய மொபைல் ஃபோன் எந்தெந்த விஷயங்களால் ஹீட் ஆகுது. அப்படி உங்கள் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகும் பொழுது அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலாக என்னென்ன செய்யணும், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறது மூலமா உங்கள் மொபைலில் ஏற்படக்கூடிய ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே டெக்னிக்கலாக சரி பண்ண முடியும். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுக்கறது மூலமா நாங்கள் போடுற வீடியோவை தினைக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் தொடவே முடியாத அளவுக்கு ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா முதல்ல அது எந்த செக்ஷனில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்மார்ட் ஃபோனில் பேசிக்காகவே மூணு செக்ஷனில் மட்டும்தான் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். அதில் ஃபஸ்ட்டு பேட்டரி, செகண்டு பிசிபி போர்டு இல்லைன்னா சிபியு, தேர்டு ஸ்க்ரீன். இந்த 3 இடம் தான் ஸ்மார்ட் ஃபோனில் பெரும்பாலும் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். ஹியூமன் பாடிக்கு எப்படி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கோ அதே மாதிரி தான் மொபைல் ஃபோனுக்கும் 35 டிகிரி செல்சியஸ்லேருந்து 43 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பேசிக் டெம்பரேச்சர் இருக்குது. எப்போ 43 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நம்மளுடைய மொபைல் ஃபோன் ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் நம்ம ஹீட்டை உணர்கிறோம். AIDA 64 கூல் மாஸ்டருங்கிற 2 ஆப்ஸ் இருக்குது. இந்த 2 ஆப்ஸுமே உங்களுடைய மொபைல் ஃபோனில் பர்டிகுலராக எந்த ஏரியாவில் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுது அதை கூல் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இந்த 2 ஆப்ஸ்லேயுமே இருக்குது. இப்போது எந்தெந்த காரணங்களாலலாம் உங்கள் மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பேக் கேஸ். லெதராலான பேக் கேஸை நீங்கள் என்றைக்குமே உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா லெதராலான பேக் கேஸ் எல்லாமே மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹீட்ஸை இன்டர்னலாகவே சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். குளிர்காலத்தில் நம்ம லெதர் ஜாக்கெட்டை வியர் பண்ணுறது மூலமா வெளியில் இருக்க கோல்டு உள்ளே வரவும் வராது. அதே மாதிரி இன்டர்னலாக இருக்கக்கூடிய பாடி டெம்பரேச்சரானது அந்த ஜாக்கெட்டுக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் நமக்கு குளிர்றது கிடையாது. ஸோ இந்த லெதராலான பேக் கேஸ் என்றைக்குமே வெளியில் இருக்கக்கூடிய கோல்டை உள்ளேயும் அனுப்பாது, உள்ளே இருக்க ஹீட்டை வெளியிலையும் அனுப்பாது. ஸோ லெதர் பேக் கேஸ்க்கு ஆப்ஷனலாக நீங்கள் சிலிக்கான் டைப்ஸில் இருக்கக்கூடிய பேக் கேஸஸை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜரில் போடும்பொழுது உங்களுடைய பேக் கேஸை நீங்கள் கழட்டிட்டு சார்ஜ் போடுறது மூலமா ஹீட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனில் எப்போ நீங்கள் சார்ஜ் போடுறீங்கனாலும் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய வைஃபை, டேட்டா கனெக்ஷன் மற்றும் ப்ளூடூத் கனெக்ஷன் இதை 3யுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு சார்ஜ் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய லோ பவர் மோடையோ அப்படி இல்லைனா அல்ட்ரா பவர் மோடையோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு சார்ஜ் போடலாம். நீங்கள் சும்மா ஒரு ஆப்ஷனுக்காக ஏர்ப்ளைன் மோடை ஆன் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனை சார்ஜ் போட்டு பாருங்கள். அது ஹீட்டு ஜென்ரேட் பண்ணவே பண்ணாது. ஏன் அப்படின்னா ஏர்ப்ளைன் மோடை நம்ம ஆன் பண்ணும்பொழுது நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய வெளி உலக தொடர்பு எல்லாமே துண்டிச்சிரும். அப்போது அந்த டைமிங்கில் மொபைல் ஃபோன் வெறும் ஐடியலாகவே மட்டும்தான் இருக்கும். மொபைல் ஃபோனில் நீங்கள் ஒரு நார்மலான ஆப்ஷன்ஸ் மட்டுமே செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி டைமிங்கில் உங்கள் மொபைல் ஃபோன் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாதப்போ சார்ஜிங் ஆப்ஷன் மட்டும்தான் ஏற்றுக்கும். ஸோ அதனால் உங்கள் மொபைல் ஃபோனில் என்றைக்கா ஒரு நாள் ஏர்ப்ளைன் மோடை போட்டுட்டு 100% சார்ஜ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோன் ஹீட் ஆகவே ஆகாது. இப்போது இந்த AIDA 64 ஆப்ஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் AIDA 64 தெர்மல் ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இப்போது இந்த டிவைஸில் எந்த ஒரு ஹீட் எனர்ஜியுமே இல்லை, சாதாரண ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போது இந்த மொபைல் ஃபோனை நம்ம ஹீட் பண்ணுறது மூலமா இதில் எந்த ஏரியாவில் ஹீட் அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1422 MB ரேம் கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோனில் ஓடின ரீடிங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஆப்டிமல் ஸ்டேட்டில் தான் இருந்துச்சு. அதாவது 33 டிகிரி செல்சியஸ்லேருந்து 42 டிகிரி செல்சியஸுக்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போது நீங்கள் ஒரு 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆப்ஸை நீங்கள் ரன்னிங் பண்ணும்பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஹீட்டோடைய லிமிட் பாருங்கள், 50லேருந்து மேக்ஸிமம் 52, 53 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுடைய மொபைல் ஃபோன் ஹீட் ஆனிச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் உங்களுடைய பேக் கேஸை ரிமூவ் பண்ணுங்கள். கேஸை கழட்டினதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ஃபோனை ஏர்ப்ளைன் மோடில் போட்டுருங்க. இந்த ஏர்ப்ளைன் மோடில் நீங்கள் போடுறது மூலமா உங்கள் மொபைல் ஃபோனில் ஆக்டிவேட்டில் இருக்கக்கூடிய ப்ளூடூத், வைஃபை, டேட்டா கனெக்ஷன், GPS போன்ற எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எல்லாமே கட் ஆகிடும். இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எல்லாமே கட் ஆகிடுச்சுன்னா பேட்டரியிலேருந்து புல்லிங் பவர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும்.
அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மொபைல் ஃபோனில் லோ பவர் மோட் அல்லதுன்னா சூப்பர் பவர் மோட் இருந்துச்சுன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம ஏர்ப்ளேன் மோட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சூப்பர் சேவர் பவர் மோட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலியமாக என்ன ஆயிரும், நம்மளுடைய மொபைல் ஃபோன் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஹீட்டும் குறைஞ்சிருக்கும். குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸைட் பவர் மோட் கொடுக்கும் பொழுது மறுபடியும் நீங்கள் பழைய ஸ்டேட் என்னவாக இருந்தீங்களோ அதுக்கு போகும். ஸோ பேட்டரியிலேருந்து மறுபடியும் பவர் ஆனது அதிகமாக ப்ராசஸிங் யூனிட் உரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உடனே ஏர்ப்ளேன் மோடை ஆன் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ரீசெண்ட் ஆப்ஸையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க. உங்களுடைய செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் மோர் செட்டிங்ஸில் ஆப் அண்ட் மேனேஜருக்குள்ளே போங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா அன்வான்ட் ஆப்ஸையுமே வந்து நீங்கள் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுக்கறது மூலியமாக நாங்கள் போடுற வீடியோவை தினைக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்க்க முடியும். நன்றி.